பொதுவா நம்மள்ல பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பயங்கரமான ஒரு கோவக்காரங்களா இருந்திருப்போம். ஒரு கோவம், சீற்றம் எல்லாத்து மேலயும் ஒரு தீவிரத்தன்மை இது எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காலம் போக போக நம்மளுடைய பொறுப்புகளும், சுமைகளும் கூட கூட அந்த கோவமெல்லாம் குறைஞ்சு, தணிஞ்சு ஒரு கனிவான மனிதனா ஒரு காலத்தின் கட்டாயத்துல மாறியிருப்போம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுடைய அந்த பழைய சுயம் இருக்குல்ல, நெருப்பு மாதிரியான அந்த சுயம், அதை யாராவது ஞாபகப்படுத்தும் போதோ, அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் அத வந்து நினைவுபடுத்தும் போதோ, நம்ம ஒரு சின்ன சிரிப்போட வந்து அத கடந்து போயிருவோம். இந்த உணர்வ வந்து அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருக்கு போகன் சங்கருடைய ஒரு கவிதை. அந்த கவிதைய படிக்கிறேன் கேளுங்க. எல்லாவற்றின் மீதும் ஒரு கோபம் இருந்தது அவனுக்கு. இவ்வுலகில் சரி செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற சீற்றம் இருந்தது. ரொம்ப நாள் கழித்தே அவனுக்கு வேலை கிடைத்தது. ரொம்ப நாள் கழித்தே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆனது. ரொம்ப நாள் கழித்தே அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஒவ்வொரு கோபமாய் விற்று விற்றே அவனுக்கு இதுவெல்லாம் நடந்தது. ஒவ்வொரு கோபமும் அவன் முதுகில் ஒவ்வொரு கோணலாய் ஆனது. என் வீட்டு திண்ணையில் முதுகு வளைய அமர்ந்து காப்பி குடித்துக் கொண்டிருப்பவன் ஒரு காலத்தில் இந்நிலத்தில் ஓங்கி நின்ற ராட்சசன் என்று சொன்னால் அவனே சிரிப்பான் இப்போது ஒரு துளி கண்ணீரோடு. உங்களுக்கும் இந்த மாரி கோபக்கார நண்பர்களா இருந்தாங்கன்னா, அவங்க கூட இந்த கவிதைய பகிர்ந்துக்கோங்க. இல்ல நீங்களே அப்படி ஒரு காலத்துல ஒரு கோபக்கார ஆளா இருந்திருக்கீங்க. இப்ப கனிவானவர் ஆயிட்டீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.